பார்ட் 3 பார்ட் 4 நாம் ஒரே வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்கிறதால யாருமே ஒரு லிமிட்டுக்கு மேலே இதை பற்றி பேச விரும்புகிறாங்கல்ல. உண்மையிலே என்ன நடந்தது என்றதை யாருமே இதுவரை மீடியாவில் சொல்லவே இல்லை. எதுக்கு இதை நாங்கள் சொல்லி இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு பெருசாக்குவான்றதுக்காக யாருமே சொல்லலை. ஆனால் எப்பயோ இந்த உண்மை வெளியில் வரத்தான் போகுது. ஸோ நாம் இந்த வீடியோவில் அந்த லிமிட்டை பாஸ் பண்ணுறோம், உண்மையை பேசுவோம். இது எங்கே ஆரம்பித்ததுன்னு பார்ப்போம். அதாவது இந்தியாவில் பஞ்சாப் நகரத்தில் கிரேட் 12 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுவும் கனடாவில் ஹம்பர் காலேஜில் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வீசா அப்ளை பண்ணி அதுக்கு 16லேருந்து 20 லட்சம் செலவழித்து, அந்த செலவில் ஏர் டிக்கெட் செக்யூர் மணி இன்க்ளூடட் இல்லை. சரி, நீங்கள் வீசா எடுத்து கனடாவுக்கு வந்து ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து இறங்கினோடனே உங்களோட ஸ்டூடெண்ட் வீசாவை நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் உடனே ஏர்போர்ட்லேயே வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட்டை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டு நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வெளியில் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்து ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணும் பொழுது அந்த ஏஜெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்டெக்ட் பண்ணி, நீங்கள் ஹம்பர் காலேஜுக்கு நீங்கள் போக வேண்டாம், அங்கே சீட்ஸ் ஃபுல், அந்த கோர்ஸ் இப்போ இங்கே இல்லை அப்படி சொல்லி, நான் சொல்கிற காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே இடம் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏஜெண்ட் ஆஃபர் பண்ண காலேஜஸ் எல்லாமே ஒரு ஸ்மால் இன்ஸ்டிடியூட் மாதிரியான காலேஜஸ், அதாவது பேரே தெரியாத ஒரு காலேஜஸ். ஸோ இந்த ஏஜெண்ட் தன் ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸை இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிஃபண்ட் பண்ணி இந்த காசை வச்சு நீங்கள் இந்த காலேஜஸில் படிங்கன்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜஸில் 2 இயர்ஸ் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணி அதிலிருந்து இன்னும் 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை செஞ்சு பிஆர் கார்டுக்கு எலிஜிபிளாக வரும் பொழுது, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட், கெனடியன் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கும் பொழுது, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸோட பிஆர் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்த லெட்டர் வந்து நீங்கள் ஃபேக் அட்மிஷன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கனடாவுக்கு வந்திருக்கிறீங்கன்னு ஒரு வந்த லெட்டர் தான் முதலாவது லெட்டர். இந்த இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் 700 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக் அட்மிஷன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கனடாவுக்கு வந்த காரணத்துக்காக ரிமூவல், அதாவது டிப்போர்டேஷன் லெட்டர் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் ஆர்ப்பாட்டம் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எங்களுக்கும் இந்த ஃபேக் அட்மிஷன் லெட்டருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை, நாங்கள் முழுக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் கனடாவுக்கு வந்த நாங்கள், எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை எங்களுக்கு. ஸோ இதுக்கு முழு காரணமும் ஏஜென்ட் தான் சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சரி, இந்த ஸ்ட்ரைக் எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மே மாதம் கடைசியில் கனடியன் இமிக்ரேஷன் 82 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி 82ல் 57 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்போர்டேஷன் லெட்டரும் டேட்டும் உடனடியாக வழங்கப்பட்டு, அதில் 25 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹோலில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தற்காலிகமாக டிப்போர்டேஷன் இல்லாத ஒரு ஹோலில் வச்சுக்கொண்டு 8 ஸ்டூடெண்ட்ஸ் தானாகவே நாங்கள் செஞ்சது பிள்ளை, நாங்களாகவே திரும்பி இந்தியாவுக்கு போகிறோம்னு சொல்லி 8 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவுக்கு ஆல்ரெடி டிப்போர்ட் பண்ணப்பட்டு இந்தியாவில் போய் சேர்ந்துட்டாங்க. மிச்ச 57 பேரும் எனி டைம் டிப்போர்டேஷன் நடக்கலாம். 25 பேர் ப்ரூவ் பண்ணணும், அதாவது எங்களுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, நாங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் கனடாவுக்கு வந்தோம்ட்டு. நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த 82 ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பேட்சில் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால், இந்த முதல் 82 ஸ்டூடெண்ட்ஸும் தான் முதல் பேட்சில் இந்த ஏஜென்ட் மூலமாக கனடாவுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 700 ஸ்டூடெண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லா அப்ளிகேஷனும் ஒரே பேட்டர்னாக இருக்குது, ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே பேட்டர்னை மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதாவது நீங்கள் ஃபேக் அட்மிஷன் லெட்டர் ஒரே மாதிரியான பேட்டர்னில் எடுத்துருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் கூட வந்து அட்மிஷன் எடுத்த ஸ்கூலில் படிக்காமல் வேறு ஸ்கூலில் அப்ளை பண்ணி நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. இதெல்லாமே ஒரு கெனடியன் இமிக்ரேஷனுக்கு ஒரு பிகஸ்ட் கொஸ்டனாக இருக்குது இன்றைக்கி. இப்போ இந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் டெம்ப்ரரியாக இப்போ டிப்போர்டேஷன் ஹோல்டில் இருக்குது. அதாவது இந்த ஃப்ராடுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கெனடியன் இமிக்ரேஷன்
அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த கேஸில் உண்மையிலே ஜெனுவினாக இருந்தால் நீங்கள் ஒரு லோயரை வச்சு தான் இந்த கேஸை நீங்கள் வின் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்ட்ரெச் பண்ணலாம், அதாவது இன்னும் பின்னுக்கு தள்ளி போடலாம். அது ஈஸி இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்டூடெண்ட்ஸை விட லோயர்ஸ் மேர்ட விசிட்டிங் கார்டும் லோயர்ஸ் மேர் தான் கூட இந்த ஸ்ட்ரைக்கில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது. அதாவது கேஸ் எடுக்கிறதுக்காக இந்த லோயர் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் $20,000 to $30,000 கெனடியன் டாலர்ஸ் முடியும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 30-40 lakhs இந்தியன் ருபீஸ் இந்த லோயர் ஃபீஸ். அதை நீங்கள் பே பண்ணியும் இந்த கேஸில் நீங்கள் ஜெனுவினாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வின் பண்ணலாம். கெனடியன் இமிக்ரேஷன் லோவும் படி பார்த்தா உங்களோட அப்ளிகேஷனில் ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட் இருந்தால் கூட நீங்கள் தான் முழு பொறுப்பு. இதன் அடிப்படையில் தான் உங்களோட டிப்போர்ட்டேஷன் இங்கே நடக்குது. இதில் நான் உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் முதலாவது ட்விஸ்ட்டை பார்ப்போம். இந்த ஆஃபர் லெட்டரில் ஒரு ஏஜெண்ட் இல்லாமல் நீங்களாகவே இண்டிவிஜுவலாக கனடாவுக்கு அப்ளை பண்ணி வர மாதிரி தான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஏஜெண்ட் கையெழுத்து வைக்க வேண்டிய சிக்னேச்சர் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் வச்சுருக்கிறீங்க. அதாவது நான் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணி இந்த காலேஜுக்கு கனடாவுக்கு வரேன்னு சொல்லி நீங்கள் தான் இதில் சைன் வச்சுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஏஜெண்ட் உங்களை ட்விஸ்ட் பண்ணி தான் தப்புறதுக்காக உங்களை கையெழுத்து வைக்க சொல்லி அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் இங்கே இறங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ராடுக்கு கெனடியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் கையெழுத்து வச்சதால் நீங்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு. இதில் ஏஜெண்ட்டுக்கும் தங்களுக்கும் ஒரு விதமான இதுவும் இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்போர்ட்டேஷன் வருது. அதுதான் முதலாவது ட்விஸ்ட். அடுத்த இந்த அப்ளிகேஷனில் கிரேட் 12 கம்ப்ளீட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஸோ கிரேட் 12 ஃபினிஷ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை மேட் பண்ணியிருக்கிற மாதிரி அடுத்த ஒரு இஷ்யூ இருக்குது. இதெல்லாம் வெளியில் வராத ஒரு இஷ்யூ. ஸோ இந்த கிரேட் 12 டாக்குமெண்ட் ஒரு பிகஸ்ட் இஷ்யூ ஈஸியாக இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இதுவும் ஒரு ஃபேக்கான ஒரு கிரேட் 12 சர்டிஃபிகேட் ஒன்றை யூஸ் பண்ணி தான் நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு அடுத்த இஷ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் டு கேஸ், அதாவது இண்டிவிஜுவல் கேஸ் டு கேஸாக மாறி இருக்குது, தனிப்பட்ட கேஸாக. அதாவது இந்த கவர்மெண்ட் என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னால், உங்களுக்கு முதலே தெரியுமா நீங்கள் கனடாவுக்கு வந்து இறங்கினோன்னே நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும், அட்மிஷன் இல்லை, சீட்ஸ் ஃபுல், நீங்கள் இந்த காலேஜுக்கு போக முடியாது, இந்த காலேஜுக்கு தான் போகணுன்றதை உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா, இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆனால் நாம் பப்ளிக்கில் ஸ்டூடெண்ட்ஸோட பேசும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்கூட்டியே தெரியும் நீங்கள் கனடாவுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, உங்களுக்கு இங்கே உள்ள ஒரு ஏஜெண்ட் வேறு ஸ்கூலில் அட்மிஷன் எடுத்து தருவார். இது எல்லாமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்கூட்டியே தெரியும். ஸோ இதுதான் இதில் ஒரு கேஸில் இருக்கிற பிகஸ்ட் காம்ப்ளிகேட்டட். இப்போ இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெனுவினாக எங்களுக்கு இதை பற்றி தெரியாது, நம்ம கனடாவுக்கு வந்தப்புறம் தான் நமக்கு இதை பற்றி தெரியும், ஏஜென்ட் கான்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு போவோம்னாமன்ட்டு கனடாவுக்கு வந்து தான் தெரியும், நாங்கள் வர முதல் எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லோயர் மூலமாக இப்போ ஃபைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஈஸியாக டிப்போர்ட்டேஷன் நடக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவுக்கு வந்து எந்தவித இன்டென்ஷனும் ஸ்கூலுக்கு போகாமல் 5 வருஷமாக வேலை மட்டும் செஞ்சிட்ருக்கிறவங்கள ஈஸியாக டிப்போர்ட்டேஷன் நடக்க போகுது. அதாவது நீங்கள் ஸ்கூலுக்கே போகாமல் வேலைக்கு வந்த மாதிரி இந்த பாத்தை யூஸ் பண்ணி, ஸோ இவங்களுக்கு வந்து டிரெக்டாக டிப்போர்ட்டேஷன் நடக்கத்தான் போகுது. அடுத்த ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ஏஜென்ட் ஆஃபர் பண்ண காலேஜஸ் ஒன்றுமே இன்றைக்கி நடைமுறையில் இல்லை, எல்லாமே மூடப்பட்டுள்ளது. ஸோ இந்த சிஸ்டத்துக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட காலேஜஸான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது நீங்கள் இந்த காலேஜில் படித்து 2 years டிப்ளமா எடுத்து இப்போ பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் படித்தது மெடிக்கல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ வேலை செய்கிறது வந்து ஒரு வே ஹவுஸில் வேறு வேலை. ஸோ உங்களோட படிப்புக்கும் உங்களோட வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. அதே நேரத்தில் இந்த காலேஜஸ் இப்போ நடைமுறையில் இல்லை, மூடப்பட்டுள்ளது. ஸோ இந்த காலேஜ் உங்களுக்காகவே இந்த சிஸ்டத்துக்காகவே ஓப்பன் பண்ணப்பட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டதா, உண்மையிலேயே நீங்கள் இந்த காலேஜில் படித்து தான் சர்டிஃபிகேட் எடுத்தீங்களான்றது ஒரு
ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. இது அவ்வளவும் நீங்கள் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நான் அறிஞ்சு இப்போ டெய்லி ஒரு டிப்போர்டேஷன் நடந்துட்டு தான் இருக்குது மறைமுகமாக. ஸோ வாலண்டியராக நாங்கள் செஞ்சது போல் நாங்கள் இந்தியாவுக்கே போகிறோம்னு சொல்லி நீங்களாக போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கனடாவில் 5 இயர்ஸ் தான் உங்களுக்கு பேன் பண்ணப்படுவீங்க. 5 இயர்ஸுக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணி திரும்பி வரலாம். இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபைட் பண்ணி லூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட லைஃப் டைம் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே உங்களோட பக்கம் பிள்ளை இருந்தால் நீங்கள் உங்களோட லோயர் ஃபீஸை லூஸ் பண்ணுவீங்க 100%. என்னதான் இருந்தாலும் 5 இயர்ஸ் நீங்கள் கனடாவில் இருந்துட்டீங்க. இதிலிருந்து நீங்கள் திரும்பி உங்களோட நாட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்று தான் கனடாவுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த கெனடியன் லோவும்படி நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஒரு கனடாவுக்கு வர ஒரு பாத்வேயாக யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பேர் ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் படிக்க மட்டும்தான் வந்தேன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த 700 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்லி கிரிமினல் ரெக்கார்ட் பதிவாக இருக்குது. நீங்கள் இதை ஃபைட் பண்ணி வின் பண்ணுவீங்களா இருந்தாலும் இந்த ரெக்கார்ட் உங்களுக்கு பின்னாடி கட்டாயம் இருக்கும். இது ஒரு நாளும் அழியாது. இதிலேருந்து நீங்கள் தோற்று வெளியில் போவீங்களா இருந்தால் உங்களுக்கு லைஃப் டைம் பேன் இருக்கும். நீங்களாகவே திரும்பி போவீங்களா இருந்தால் 5 இயர் கனடாவுக்கு பேன் பண்ணப்பட்டு நீங்கள் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த லோ சொல்லுது. உண்மையிலே இதில் இருக்கிற சிக்கலை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதை சொன்னீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் கேஸை லூஸ் பண்ணிடுவீங்கன்ட்டு. அதே மாதிரி டெய்லி ஒரு டிப்போர்டேஷன் நான் சொன்ன மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. யாருக்குமே தெரியாமல் நடந்துகிட்ருக்கு. இனிமேல் இந்த 700 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ஸ்டூடெண்ட்ஸுன்னு வெளியில் டிப்போர்டேஷன்ன்ற ஒரு வேர்ட் வராது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஜெனுவினாக இதில் ஒரு பிழையும் இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் நோக்கத்தோடு வந்து ஒரு வேலை செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. யாருக்குமே இது நடக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இந்த லோவை அப்யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிப்போர்டேஷன் கட்டாயம் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து நான் விசாரித்து நான் டிப்போர்ட் பண்ணப்பட்ட 2-3 ஸ்டூடெண்ட்ஸோடு பேசினேன். அதே மாதிரி நல்ல யங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நல்ல மிங்கிளாக இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணபடியே நானாக ஒன்றுமே உருவாக்க இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே முன் வந்து விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் வீடியோவுக்கு முன்னால் வரமாட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக பேசுகிறாங்க. இதுதான் நடந்தது, இப்படித்தான் நடந்தது, நாம் தெரிஞ்சு தான் வந்தோம், நாம் கிரேட் 10 மட்டும்தான் படித்த நாங்கள், மிச்ச டாக்குமெண்ட்ஸ் முழுக்க ஏஜென்சி தான் செஞ்சு தந்தது. உண்மையாக பேசுகிறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்து படிக்கவே இல்லை, 5 வருஷமாக வேலை தான் செய்கிறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் படிக்கல, ஆனால் சர்டிஃபிகேட் எங்களுக்கு 2 இயர்ஸ் டிப்ளமா சர்டிஃபிகேட் கிடைச்சது பிஆருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கொள்கிறாங்க. ஆனால் பப்ளிக்கில் முன்னுக்கு வந்து ஒரு டிவிக்கு முன்னாலேயோ ஒரு மீடியாவுக்கு முன்னாலேயோ ஒரு லோயருக்கு முன்னாடி வந்து இதில் சொல்ல தயங்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ காசு பணம் செலவழித்து கனடாவுக்கு வந்து 5 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரும்பி இன்னொரு நாட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த கேஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களோட பாஸ்போர்ட்டை மட்டும்தான் நான் ஏஜெண்ட்டை கொடுத்தோம், மிச்ச டாக்குமெண்ட்ஸ் முழுக்க ஏஜெண்ட் தான் மேக் பண்ணுறது கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதில் நாம் ஒன்று யோசிக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் எடுக்குதா ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லாட்டி இதை வேணுமுன்னே கனேடியன் இமிக்ரேஷன் செஞ்சாங்களா? இது எப்படி பார்க்கலான்னு சொன்னால் நீங்கள் 2018 22 இதில் வந்து 2019 கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனாவில் நீங்கள் வந்து கனடியன் எக்கானமிக்கு கூடுதலான பங்களித்தது வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 350,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அந்த டைமில் ஏர்போர்ட்டில் கூட என்னால் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை தான் பார்க்கக்கூடிய இருந்தது. ஸோ முழு எக்கனாமியும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இந்தியன் காசு தான் இந்த நாட்டுக்கு உதவியாக இருந்தது. அதாவது இந்த கொரோனா டைமில் கனடியன்ஸ் வந்து யாருமே வேலை செய்யலை. இங்கே ஒரு சர்ப்ன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆனது. அதாவது கொரோனா டைமில் நீங்கள் வீட்டை இருங்க, உங்களுக்கு மாதம் $2,000 கனடியன் டாலர் நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், நீங்கள் யாருமே வெளியில் போகணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்தது. அந்த ப்ரோக்ராம் ஒரு 8 மாதமாக இருந்தது. 8 மாதமாக வந்து இந்த ஒரிஜினல் கனடியன்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால்
வேலைக்கே போகாமல் மாதம் $2000 உங்களுக்கு கவர்மெண்ட்டால் பே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் உங்களோட கிரெடிட் கார்டு, உங்களோட மோர்கேஜ் பேமெண்ட் எல்லாமே தள்ளுபடிப்பட்டது. அதாவது நீங்கள் ஒன்றுமே பே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு பேட் கிரெடிட் ஒன்றுமே வராது, எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதனால் கெனேடியன்ஸ் அவ்வளோ பேரும் வீட்டில் இருந்தே டிவி பார்க்குறதும் அது மட்டும்தான். ஆனால் முழுக்க இறங்கி வேலை செஞ்சது வேக்சின் இடங்களுக்கோ இல்லாட்டி க்ளீனிங் எல்லாம் சுற்றி வர ஏர்போர்ட்லேருந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லா இடமும் கை கொடுத்தது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி கனடா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். யாருமே வெளியில் இறங்கி வேலை செய்யலை. முழுக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் உயிரை கொடுத்து இறங்கி வேலை செஞ்சுருக்குறாங்க இந்த கொரோனா டைமில். ஸோ இதுக்காக நாம் ரெஸ்பெக்ட் பண்ணித்தான் ஆகணும். திடீர்னு நாம் ஒரு டிப்போர்டேஷன் சொல்லி ஒரு 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 உயிரை திருப்பி நாம் அனுப்ப முடியாது. கஷ்டப்பட்டு என்ன தான் நீங்கள் ஃபேக் டாக்குமெண்ட்டில் வந்த வழி பிள்ளையாக இருந்தாலும் கெனடியன் கம்யூனிட்டிக்கு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் எல்லாம் போய் வேக்சின் அடித்தோம் 1, 2, 3. எனக்கே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் லைனில் போய் நிற்கிறதோ ஹெல்ப் பண்ணுறது, டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கொரோனா டைமில் வேலை செய்ய மாட்டேன்ட்டு முழுக்க இந்தியன்ஸ் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெனடியன்ஸ் பழையபடி வேலைக்கு வந்துட்டாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஒர்க் இல்லை, படித்த படிப்புக்கான வேலையும் இல்லை. மெடிக்கலில் படிச்சுட்டு வேர்ஹவுஸில் வேலை செய்கிறாங்க. நல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரக் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிலைமை அப்படி தான் இருக்குது. ஸோ நாம் என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு டிப்போர்டேஷன் வரக்கூடாது. ஆனால் லோவும் படி பார்க்கும் பொழுது கெனடியன் லோவும் படி பார்க்கும் பொழுது பிழையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரணும் என்று நாம் எல்லாரும் கடவுளை தான் பண்ணணும். இந்த மெத்தடை ஒரு கனடாவுக்கு ஒரு பார்த்தா யூஸ் பண்ணினாலும் கனடாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெட்ஸ் ஆஃப். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம்.